மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் டாக்டர் முகமது இப்ராஹிம், கன்சல்டன்ட் கார்டியாக் சர்ஜன் ஒர்க்கிங் இன் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ். பொதுவாக ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப காமனான ப்ராப்ளம். அது ஏன் வருது, அது என்ன சிம்டம்ஸ் கொடுக்கும், அது எப்படி கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னா ஹார்ட்டுக்கு போற இரத்த குழாய்கள், அந்த இரத்த குழாய்கள் மூலியமா ஹார்ட்டினுடைய சதைகளுக்கு இரத்த ஓட்டம் போகும். அந்த இரத்த ஓட்டங்கள் சடனா ஸ்டாப் ஆகும் பொழுது ஹார்ட்னால எஃபெக்டிவா பம்ப் பண்ண முடியாது. அது என்ன விதமான சிம்டம்ஸ் உண்டு பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சிம்டம் வில் பி சடன் ஆன்செட் செஸ்ட் பெயின். அதாவது சாதாரணமா இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நெஞ்சு வலி. அது சென்ட்ரல் டைப் ஆஃப் பெயினா இருக்கலாம், நடுவுல இருக்கலாம், ஒரு கிரிப்பிங் பெயின்னு சொல்லுவாங்க. இல்லை அந்த பெயின் ரேடியேட் ஆகி ஷோல்டருக்கு போகலாம், இந்த கை ஃபுல்லா கூட அந்த பெயின் பரவி வரலாம். சம்டைம்ஸ் பெயின் பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு போகும். சம்டைம்ஸ் பெயின் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் மேண்டிபிள்னு சொல்லுவோம், ஜாஸ்க்கு போகும். பேக்ல கூட சில பேருக்கு பெயின் வரலாம். ஸோ the pain will be different. நிறைய பேருக்கு இந்த பெயினை they will confuse it with a gastric pain. எனக்கு நான் நேற்று வெளியில சாப்பிட்டேன், அதனால ஏதோ அஜீரண கோளாறு மாதிரி தெரியுது, அதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணி குடிப்பாங்க, ஜெலூசில் வாங்கி குடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான பெயின் வரும்போது ரெகக்னைஸ் பண்றது சிரமமா இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சிம்டம் ஆஃப் ஹார்ட் அட்டாக் இஸ் செஸ்ட் பெயின். நெக்ஸ்ட் காமனஸ்ட் சிம்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விதமான பெர்ஸ்பிரேஷன் சொல்லுவோம், அதாவது ஸ்வெட்டிங். சாதாரணமா உட்காந்துட்டு இருப்பாங்க, ஃபேனுக்கு அடியிலே கூட உட்காந்துருக்கலாம், இல்லை ஏசியில கூட உட்காந்துருக்கலாம். அவங்களுக்கு சடனா வேர்த்து கொட்டும், படபடபடன்னு வேர்த்து கொட்டும். அப்புறம் சில பேருக்கு பால்பிட்டேஷன் சொல்லுவோம், அது படபடப்பு, அந்த மாதிரி ஒரு வேகமா துடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரலாம். சில பேருக்கு சடனா ஒரு மூச்சு வாங்குறது ஜாஸ்தியா தெரியும். இதெல்லாம் காமனஸ்ட் சிம்டம் ஆஃப் ஹார்ட் அட்டாக். இன்னும் சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு மயக்கம், கிடினஸ், அந்த மாதிரி தொந்தரவு கூட வரலாம். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி செஸ்ட் பெயினை கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ் நினைச்சிட்டு ஒரு வேல்யூபிள் டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மெயினான ஹார்ட் சிம்டம்ஸ் when the patient has heart attack. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இப்போ யார் யாருக்கு அது வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே டயபெட்டிஸ் ரொம்ப நாளா இருக்கிறவங்க, அவங்க சுகரை சரியா கண்ட்ரோல் பண்ணாம வச்சிருக்கிறவங்க, அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் பேஷண்ட்களுக்கு சடன் ஹார்ட் அட்டாக் ரொம்ப காமனா வரும். இதுல இன்னொரு இது என்னன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சுகர் பேஷண்ட்களுக்கு ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்களுக்கு டிபிக்கல் செஸ்ட் பெயின் ஃபீல் ஆகாது, பட் ஆனா அவங்களுக்கு ஒரு விதமான டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். நெஞ்சில ஏதோ அழுத்துற மாதிரி, ஏதோ பாரமா இருக்கிற மாதிரி ஒரு டிஃபரெண்டா அவங்க உணர்வாங்க. அவங்களுக்கு எக்ஸாக்டா பெயினோ சிம்டமோ வர்றதுக்கு சம்டைம்ஸ் இருக்காது. அதனாலே ரொம்ப நாளைக்கு ட்ரீட்மெண்ட்டை ரொம்ப நேரத்துக்கு டிலே பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மெயினா சுகர் இருக்கிற பேஷண்ட்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், அதாவது அட்டாக்கான வியாதி நிறைய வரலாம். ரெண்டாவது ஸ்மோக் பண்றவங்க, கிரானிக் ஸ்மோக்கர்ஸ்க்கும் ஹார்ட் அட்டாக் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அப்புறம் செடன்டரி லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப பேடா வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே ஏர்லியர் ஏஜ்ல ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னொன்று ஜெனட்டிக் ரீசன்ஸ். ஜெனட்டிக் ரீசன்ஸ் அப்படின்னா, இப்போ அப்பா அம்மா யாருக்காவது ஹார்ட் ப்ராப்ளம் ஏற்கனவே இருந்துச்சு, அவங்களுக்கு ஸ்டென்ட் வச்சிருக்காங்க, இல்லை சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் ஏர்லியரா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அப்பாவுக்கு 65 வயசுல வந்துச்சுன்னு சொன்னா மகனுக்கு இன்னும் ஏர்லியரா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் முன்னாடியே ஸ்கிரீனிங் பண்ணிக்கிறது, ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ செஸ்ட் பெயின் வந்துருச்சு, நான் என்ன பண்ணணும்? நான் ஒர்க் பிளேஸ்ல இருக்கேன், இல்லை நான் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், இம்மீடியட்டா நான் என்ன பண்ணணும் செஸ்ட் பெயின் வந்த பிறகு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்டான பெயின் எனக்கு இது முன்னாடி இது மாதிரி வந்ததில்லை அப்படிங்கிற பட்சத்துல இம்மீடியட்டா நீங்க மெடிக்கல் அட்டென்ஷன் தான் சீக் பண்ணணும். யூ ஹாவ் டு கோ
டு அ லோக்கல் கிளினிக்கோ இல்லை பக்கத்தில் ஹாஸ்பிட்டலோ இல்லை எமர்ஜென்சியோ இருந்ததுன்னு சொன்னால் ஒரு வாட்டி நேரில் போகிறது பெட்டர். இல்லை உங்கள் வீட்டில் யாரோ வந்து ஹார்ட்டுக்காக மெடிசன் சாப்பிட்றாங்க, ஆஸ்பிரின் அந்த மாதிரி இருக்கு அவங்க கிட்ட, இல்லை ஹார்ட்டுக்காக சார்பிட்ரேட் அப்படிங்கிற மெடிசின்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நீங்கள் டயக்னோஸ்டு சடனாக உங்களுக்கு இப்போ பெயின் வீட்டில் இருக்கு அப்படின்னாலும் உடனே அந்த மாத்திரைகளை எடுத்து சாப்பிட்டுட்டு இம்மிடியட்டாக நீங்கள் ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் சீக் பண்ணுறது நல்லது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹார்ட் ப்ராப்ளம் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது சில பேருக்கு தெரியாது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக மெடிக்கல் அட்டென்ஷன் போய் அவங்க தான் வந்து உங்களுக்கு இசிஜி எடுத்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க, ஒரு கிளினிக் வந்துட்டீங்க அப்படின்னா முதல்ல நாங்கள் ஒரு இசிஜி எடுத்து பார்ப்போம், அதில் வேரியேஷன் தெரியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் ஹார்ட்டை செக் பண்ணுறதுக்கு எக்கோ கார்டியோகிராம்னு சொல்லிட்டு பேசிக்காக ஹார்ட்டுக்கு பண்ணக்கூடிய ஒரு அல்ட்ராசவுண்டு, அதில் வந்து ஹார்ட்டினுடைய சதையினுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கு, ஒழுங்கா துடிக்குதா, ஏதாவது ஒரு பகுதி இதயத்தோட ஒரு பகுதி வந்து செயலிழந்து போயிருக்கா, மூமெண்ட் கம்மியாயிருக்கா, அதனுடைய பம்பிங் ஃபங்க்ஷன் அதை நாங்கள் எப்படி மெஷர் பண்ணுவோம்னா அதுக்கு பேர் இன்ஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 100 ml பிளட் உள்ள வருதுன்னா 60% பிளட் வந்து அந்த மெயின் ரத்த குழாய் அதுக்கு சப்ளை ஆகணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம செக் பண்ணுவோம். இந்த மாதிரி அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அது மூலியமா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறத உறுதி பண்ண முடியும். இல்லைன்னா இன்னொரு டெஸ்ட்டுக்கு இருக்கு, அதுக்கு பேர் வந்து ட்ரோபோனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்கு. அது வந்து ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் ஃபார் ஹார்ட் அட்டாக். அந்த டெஸ்ட் ரத்த டெஸ்ட் நம்ம பண்ணோம்னு சொன்னா ஹார்ட்ல சேதம் அடைஞ்சிருந்தது மசில் அப்படின்னு சொன்னா அந்த டெஸ்ட் உடனே எலிவேட் ஆகும். அதனுடைய வேல்யூவோட ரேஞ்சை வச்சு அது எவ்வளவு தூரம் டேமேஜ் ஆயிருக்கு, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சுங்கிறத ஓரளவுக்கு கணிக்க முடியும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம இமீடியட்டா வி கேன் ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட். இசிஜிலேயே மாறுதல் தெரியுது, உங்களுக்கு செஸ்ட் பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னா எமர்ஜென்சியாவே வில் ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட். சம்டைம்ஸ் இசிஜில மாறுதல் தெரியாது, பிளட் டெஸ்ட்ல தான் ஹார்ட் அட்டாக் பிக்கப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான சினரியா வரும், அதுக்கேற்ற மாதிரி பேஷண்ட்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸை வில் அட்ஜஸ்ட் அண்ட் கிவ் இட். ஸோ இப்போ நீங்க வந்து ஹார்ட் அட்டாக்னா என்ன, அது வந்தா என்னென்ன சிம்டம்ஸ் வரும், அது யாருக்கு காமனா வரலாம், யார் யார் வந்து சீக்கிரமாவே வந்து ஸ்கிரீனிங்கோ இல்லை சிம்டம்ஸ் வந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயம், வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், எப்படி அதை அப்ரோச் பண்ணுவோங்கிறதையும் சொல்லியிருக்கேன்.